ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நமக்கு அழியாத செல்வங்கள் இரண்டு. ஒன்று புகழ், மற்றொன்று நாம் செய்யும் புண்ணியங்கள் அடங்கிய அறம். பணம் காசு இன்று வரும் நாளை போகும். ஆனால் நாம் வாழும் காலத்திலும் நமக்கு பின்னாலும் நம் பெயரை நிலைநிறுத்துவது இந்த புகழும் அறமும் மட்டும்தான். வாழ்க்கையில் நல்ல கீர்த்தியோடு தர்ம சிந்தனையோடு சர்வ தேவர்களுடைய அருளோடு வாழ விரும்புபவர்கள் துதிக்க வேண்டிய உன்னதமான பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 97வது பாடல் சூரியன், சந்திரன், கணபதி கந்தன் முதற்கொண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்திகளும் போற்றும் அன்னை அபிராமியை தொழுதால் நமக்கு புகழும் அறநெறியும் பன்மடங்கு வளரும் என்பதை மிக அழகாக விவரிக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அதாவது சூரிய பகவான், சந்திர பகவான், அக்னி தேவன், செல்வத்திற்கு அதிபதியான குபேரன், தேவர்களின் தலைவனான தேவேந்திரன், தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன், முப்புறங்களை எரித்த சிவபெருமான், முரணே அளித்த விஷ்ணுமூர்த்தி, பொதிகை மலையில் வாழும் அகஸ்திய முனிவர், பகைவர்களை அழிக்கும் போர்க்களம் காணும் வேலாயுதம் ஏந்திய கார்த்திகேயன், மூத்த பிள்ளையான விநாயக பெருமான், மன்மதன் முதலாக ஆன்மீக பாதையில் தவம் செய்து சித்தி பெற்ற கணக்கற்ற புண்ணியவான்களும் யோகிகளும் ரிஷிகளும் என் நேரமும் போற்றி துதிப்பது என் அன்னை அபிராமியை மட்டும்தான். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாம் தினமும் தனித்தனியாக சென்று வணங்கும் சூரியன், சந்திரன், சிவன், விஷ்ணு, பிரம்மா, விநாயகர், முருகப்பெருமான், லக்ஷ்மி தேவியின் அருளை தரும் குபேரன், இந்திரன் மற்றும் தமிழ்முனியான அகஸ்தியர் என அத்தனை தெய்வங்களும் கணக்கற்ற புண்ணியவான்களும் யாரை தொழுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் அத்தனை பேரும் நாளும் போற்றி புகழ்ந்து பூஜிப்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஆதியான அன்னை அபிராமியை தான் என்று பட்டர் இப்பாடலில் பட்டியலிடுகிறார். சர்வ தேவர்களும் மகான்களும் ஆராதிக்கும் அந்த ஜெகதாம்பிகையை நாம் சரணடையும் பொழுது உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களின் ஆசையும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடைத்துவிடும். இதனால் நம் வாழ்வில் புண்ணியங்கள் பெருகி அறநெறியும் உலகமே வியக்கும் தூய்மையான புகழும் நமக்கு தேடி வரும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். வாழ்வில் நல்ல நற்பெயரும் ஆன்மீக தெளிவும் சர்வ தேவர்களின் அனுகிரகமும் பெற நினைப்பவர்கள் காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நெய்விளக்கேற்றி வைத்து ஓதுவது விசேஷம். புகழும் தர்ம சிந்தனையும் வளர, முன்னோர்களின் ஆசையும் பித்ருதோஷங்களும் நீங்க இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். 30 தேவர்களும் போற்றும் அன்னைக்கு நான் செய்யும் இந்த வழிபாடு என் வாழ்வில் சகல தேவர்களின் அருளையும் கொண்டு சேர்க்கிறது என்ற தூய்மையான பரந்த எண்ணத்தோடு ஓத வேண்டும். சர்வ தேவர்களின் அருள் மற்றும் மரம் வளர்ப்பதற்கான விசேஷ வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் அல்லது நெய் கலந்த பால் பாயாசம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், உலர் திராட்சை, பேரிச்சம்பளம் மற்றும் சர்வ தேவர்களுக்கும் பிரியமான நறுமணமிக்க பல்வகை நறுமண மலர்கள் கலந்து சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 97வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களை சுற்றியுள்ள சமுதாயத்தில் உங்களின் நற்பெயரும் புகழும் கீர்த்தியும் பன்மடங்கு உயரும். உங்களுக்குள் தர்ம சிந்தனைகளும் புண்ணிய காரியங்களும் செய்யும் பாக்கியமும் தேடி வரும். நவகிரக தோஷங்கள் மற்றும் தெய்வ குற்றங்கள் ஏதேனும் இருப்பினும் அவை யாவும் அடியோடு நீங்கும். சர்வ தேவர்களின் ஒருங்கிணைந்த பேரருள் உங்கள் இல்லத்தில் நிறைந்து நின்று அன்னை அபிராமியின் அனுகிரகத்தால் உங்களை உங்கள் பரம்பரையையும் தலைமுறை தலைமுறையாக காத்து ரட்சிக்கும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 98வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வராய நமக.